நீங்கள் ஒரே விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக இவர் தப்பானவர்னு மைண்டில் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க மக்கள்கிட்ட அப்படின்னா பை டிஃபால்ட் அது எங்கேயோ போய் உட்காந்து அதோட வெளிப்பாடு தான். அதனால இதனால் விஜயனாவோட ஃபேமே அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் நான் நம்பலை. நீங்க லேட்டா வந்து என்ன ப்ரூஃப் இருக்கு நான் கேக்குறேன். நாங்க லேட்டா வந்து சொல்றேன் போலீஸ் தரப்புல இருந்து பர்மிஷன் கேட்ட எடுத்து அவங்களே சொல்றாங்க. பர்மிஷன் கேட்டது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? பர்மிஷன் கேட்டது 3 to 3 to 10. நீங்க ஏதாச்சும் அத ப்ரூஃப் கொடுங்க. நான் ப்ரூஃப் தரேன், நீங்க அதை போடுங்க. போடுறோம் காட்டுங்க. அப்படி ஒரு இது இருந்தா நாங்க அப்படியே கூட நாங்க மாத்திக்கிறோம். திமுகக்காக வந்து எத்தனை நாள் தான் இந்த சோஷியல் மீடியால எத்தனை பேர் சொம்படிச்சு நிற்பாங்கன்னு. இன்னொருத்தர் இறந்துருக்காரு, அவரை டெத் சர்டிஃபிகேட் கட்டதான் உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற எல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 1000 குழப்பம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே இப்படி ப்ரெஸ் முன்னாடி சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்காதவர் லோகேஷ் அவர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? விஜய் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்ததுக்கு மாமல்லபுரத்தில் வந்து சந்திச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதை பார்த்தே அவனோன்ற வேட்கை அவருக்கு. ஸோ இது லேட் பண்ணியே இருக்கிறதுக்கு பதில் இங்கே கிடைச்ச இடத்துல பண்ணிடலான்ட்டு கூப்பிட்டு பண்ணுறாரு. அவங்களும் ஃபேமிலிஸும் வந்து வரத்துக்கு தயாராக இருக்கனால தான் வந்தாங்க, வந்து மீட் பண்ணிகிட்ருக்காங்க. குட். லைக் அது அவரோட பர்சனலாக அனுதாபம், அந்த அந்த இரங்கல் அவருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியை அது நடக்குது. அது இதுதான் ஒரு மாதமாக வந்து நடந்துட்டு வெளியே வந்து கேள்விகளாக கேட்டுட்டு இல்லை. வரலாற்றில் இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை. எந்த கட்சி தலைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே தான் போய் பார்ப்பாங்களே தவிர இவர் திரும்ப கூட்டு வந்து போய் பார்க்குறது என்ன மாதிரியான அரசியல் பண்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எந்த தலைவருக்கான தகுதி இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்க்குறவங்க பார்வை இருக்குது. ஏன்னா இது இப்போ இருக்கிற முதலமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த முதலமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்களும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மேபி வந்து அது வெளியே இப்படி 41 பேர் இறந்து இப்படிலாம் பண்ணிடுறது வாய்ப்பு இல்லை. 41 பேர் இன்னும் இவர் கொண்ட மாதிரி பேசுறீங்க. அது நடந்திருக்குது, அவ்வளோதான். இல்லை, இவங்களோட உங்கள் கட்சியோட கூட்டத்தில் நடந்தது இல்லைங்க, கட்சியோட கூட்டத்தில் நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணுறது? உங்களுக்கு போர் அடிக்கவே இல்லையா? அதாவது அந்த அந்த வேதனையில் வெந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறமும் வந்து லைக் இன்னமும் அதே விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியிருந்து பார்க்குறதுக்கும் உள்ளே பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எங்களோட டெப்த்து, எங்களோட பெயின் உங்களுக்கு அது மேபி புரியாது. பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேசுகிறாங்க. நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள ராஜ்மோகன், நிர்மல்குமார், முசியானதோ யாரும் பேசவே இல்லை, வாயை திறக்கலையே. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை இங்கே 41 அந்த ஆங்கிளும் இருக்குது. ஓகேங்களா? இதில் பல விஷயம். இது வந்து ஒரு புது கட்சி, ஒரு பச்சை மரம், அதில் பட்ட வடு. இது காலத்துக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. அது இன்னொன்று நீங்கள் அதை தான் சொன்னீங்க, எங்கள் கூட்டத்தில் நடந்தனால அந்த அந்த பெயின் அதிகமாக தான் இருக்கும். அது இருந்தால் தான் தெரியும். இப்போது கரூரில் மீட் பண்ணுறது கட்சிக்கான எந்த ஒரு இது தவறு அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? மகால்வீட்டில் இருக்கிற ரெசார்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு டே 1லேருந்தே விருப்பப்பட்ட மாதிரி பார்க்குறது, சித்தரிக்கிறது. 30 நாள் ஆகுது, இன்னும் அது கூட பார்க்கல அப்படின்ற அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கும்ல சார். இங்கே இவங்க போலீஸ்காரங்க இழுத்தடிச்சிட்டே இருக்கிறனால வந்து அவங்க இழுத்தடிக்கலாம். மறுபடியும் அவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அதே வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை, திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்படி அனுமதியே கேட்கல தள்ளுறாங்க. நீங்கள் அனுமதியை கேட்டுட்டு அப்படி நியூஸ்ல நடுவில் வந்தது 7ஆம் தேதி ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு கலாச்சி இருந்தீங்களே, அதெல்லாம் என்ன கணக்கு? இல்லை, என்ன கணக்குன்னு கேட்குறேன். ரொம்ப தள்ளுறதெல்லாம் என்ன வேணால் தள்ளுவீங்க, நல்லா பூ சுற்றினே இருங்க எல்லாருக்கு. அதுலேயும் ஒரு நாள் உங்களுக்கும் சேர்த்து தான் நடக்கும் பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த கரூர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க. என்ன செலுத்துறாங்கன்னா, பொருளாதார கட்சியோட பொருளாதாரம் வந்து உள்ள அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாதிரியான வகையான ப்ரோட்டோக்கால் அப்படின்ற மாதிரி இப்போ சமூக ஊடகத்தில் போயிட்டே இருக்குது. இல்லை, தப்புன்னு இருக்குது. அவர் டைமுக்கு வரல, லேட்டாக வந்தார், வெளியே நிற்கிறாரு. என்ன தப்பு? இப்போ அதில் டைமுக்கு வரல, அதுதான் பிரச்சனையா? ஆமாம், டைமுக்கு வரலாம், வெளியே தான் நிற்கணும். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா தப்பு இருக்குது. இல்லை, கட்சியில் இப்படி ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா, இப்போ இவரே லேட்டாலாம் வந்திருக்காரு. எங்கே லேட்டாக வந்தார்? விஜயே வந்து பார்த்தீங்கன்னா
நாமக்கல்லா இருக்கட்டும் இல்ல கரூரா இருக்கட்டும் அப்படி லேட்டா போயிருக்காரு. என்ன லேட்டா வந்தார் கரெக்டா சொல்லுங்க. 2 மணிக்கு வர கூட்டத்துக்கு 7 மணிக்கு வந்திருக்காருல்ல. என்ன 2 மணிக்கு வந்து பர்மிஷனே 3 to 10 தான். 7 மணிக்கு வராம எத்தனை மணிக்கு வருவாங்க? 3 to 10னா இப்போ நைட்டு 10 மணிக்குள்ள கொடுத்துருந்தாங்களா போலீஸ்? 3 to 10 தான் கொடுத்துருந்தாங்க. வேற எப்போ கொடுத்துருந்தாங்க? அப்படி வந்து எந்த போலீஸ் தரப்புல இருந்து எப்படியும் அப்படி ஒரு இதே நீங்க தான் அப்படி சொல்லிக்கிறீங்களே தவிர. நாங்களே சொல்லிக்கிறீங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் எங்களை லெட்டர் கோர்ட்ல கூட நீங்க அப்படி சொல்லவே இல்லையா? சோஷியல் மீடியால அந்த பர்மிஷன் லெட்டர் எதுவுமே பார்க்கல. நீங்க 2 மணின்றீங்களா? அந்த 2 மணிக்கு என்ன ப்ரூஃப் காட்டுங்க. போலீஸ் என்ன ப்ரூஃப் இருக்குங்க? வெளியே வந்து போலீஸ் தரப்புல இருந்து ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. எனக்கு இத்தனை மணிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே சமயம் 10,000 பேர் தான் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. 2 மணிக்கு தான் வரன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எதுல வந்தது? அவர் பேட்டியில கொடுத்ததா சொல்றீங்க? ஆமா, போலீஸ் தரப்புல சொன்னாங்கல்ல. டிஜிபியா இருக்கட்டும். போலீஸ் தரப்புல சொன்னாங்களா? யார் பேட்டி கொடுத்தது சொல்றீங்க? போலீஸ் தரப்புல இருந்து நான் சொல்றேன். போலீஸ் தரப்பு அவங்க சொல்லுவாங்கங்க. அவங்க சொன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் லெட்டர் பர்மிஷன் எதா இருக்கா? லெட்டர் காப்பி எதா இருக்கா? 2 மணிக்கு வரும் லெட்டர் காப்பி அவங்க அப்ரூவ் பண்ண காப்பி எதா இருக்கா? காட்ட சொல்லுங்க. காட்ட சொல்லுங்க. தெரியல, அது அப்படியெல்லாம் எந்த ஆதாரமும் அவங்க வெளியிடல. காட்ட குற்றச்சாட்டை வைக்கிறீங்கல்ல, சட்டசபையில வைக்க தெரியல, லேட்டா வரோன்ட்டு குற்றம் காட்டுங்க. அவங்க மட்டும் கிடையாது, மற்ற இயக்கங்கள் சொல்றாங்க. சட்டசபை தான் ஹையஸ்ட். அங்கேயே போய் வச்சாச்சுல. டிவிகே தலைவர் லேட்டா வந்து தான் காரணம் சட்டசபையில சொல்லியாச்சுல. ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் எப்படி கேட்கணும்? எப்படி லேட்டா வந்தோன்றீங்களா? ப்ரூஃப் எப்படி போலீஸ் தரப்புல இருந்தே கொடுங்க. உங்களுக்கு எப்படி என்ன ப்ரூஃப்? எப்படி ப்ரூஃப்? நாங்க லேட்டா வந்ததுக்கு என்னங்க ப்ரூஃப்? எனக்கு புரியலங்க. எப்படி உங்களுக்கு எனக்கு புரியல. நீங்க லேட்டா வந்து என்ன ப்ரூஃப் இருக்கு நான் கேக்குறேன். நாங்க லேட்டா வந்து சொல்லுங்க. போலீஸ் தரப்புல இருந்து பர்மிஷன் கேட்ட எடுத்து அவங்களே சொல்றாங்க. பர்மிஷன் கேட்டது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? பர்மிஷன் கேட்டது 3 to 10. நீங்க ஏதாச்சும் அத ப்ரூஃப் கொடுங்க. நான் ப்ரூஃப் தரேன், நீங்க அத போடுங்க. காட்டுங்க. போடுறேன். காட்டுங்க. அப்படி ஒரு இது இருந்தா நாங்க அப்படியே கூட நாங்க மாத்தி கூட போட்டுறோம். அது ஒண்ணு சொல்றாங்க. அதே சமயம் இன்னொருத்தர் இறந்திருக்காரு. அவரை டெத் சர்டிஃபிகேட் காட்ட தான் உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதா சொல்லி. ஒவ்வொரு குடும்பத்திலயும் 1000 குழப்பம் இருக்கும் சரிங்களா? அது எல்லாத்தையுமே இப்படி ப்ரெஸ் முன்னாடி சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் ஓகேங்களா? அதில் ஒருத்தர் உள்ளே போயிருக்காங்க, ஒருத்தர் உள்ளே போகல. அது ஏன் உள்ளே போகலன்றது அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க விஷயம். அவர் ஏதாவது ஒரு பரப்புனாரா? என்னை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு வெளியே உட்காந்து தர்ணா பண்ணாரா? கிடையாதுல்ல. இல்லை என்ன பிரச்சனை? அவர் மறுபடியும் உள்ளே போயிட்டார்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? ப்ரோட்டோக்கால் இருக்குதாங்க செய்யும். ஏற்கனவே இது எப்படிங்க நடந்தது? டெத்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டு போலீஸ் ஒரு முட்டு சந்தில் பர்மிஷன் கொடுத்தனால தானே நடந்தது. மறுபடியும் அந்த மாதிரி நடக்கூடாதுல்ல. உஷாராக தானே இருக்கணும். நீங்கள் கொடுப்பீங்க. கரூரில் காம்பவுண்ட் சவர் இல்லாத ஒரு மண்டபத்தை காட்டி இங்கே பண்ணிக்கோன்வீங்க. 100 பேர். அதுக்கப்புறம் 100 பேர் இருக்கிற மண்டபத்தை காட்டுவீங்க. இங்கே வந்திருக்கிறதே 235 பேர். 100 பேர் இருக்கிற மண்டபத்தை எப்படி பண்ண முடியும்? நீங்கள் எல்லாத்தையும் அழகழிப்பீங்க. நாங்கள் செஞ்சாலும் அப்புறம் இதுக்கு ஒத்தா அதுக்கு இதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதே சமயம் தனித்தனி அறையெல்லாம் சந்திக்கிறதா இருக்குது. ஏன் அப்படி ஒரு பிளான் பண்ணதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இந்த கனல் ஆரம்பத்தில் தெளிவாக சொன்னேன். இட்ஸ் அ ப்ரைவேட் மேட்டர். அது அவர் ஒரு ஃபேமிலி மெம்பராக அவர் தத்தெடுத்துக்கிறாரு. அவருக்குள்ளே நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது, அவங்க என்ன கஷ்டம் இருக்குன்னு. இப்போ வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா வந்து 100 பேர் முன்னாடி வந்து சொல்வீங்களா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது தீர்த்து கொடுங்கன்னு ஓப்பனா? ஏன்னா இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பண்ணித்தாங்கன்னு ஓப்பனாக கேட்பீங்களா? கேட்க முடியாதுல்ல. அவங்களுக்கும் கம்ஃபர்ட் வேணும்ல. அதனால தனியாக பார்க்குறேன். அஜித்குமார் அந்த லாக்அப் டேத்தில் அவங்க தம்பி ஓப்பனாகவே கேட்டார்ல, எனக்கு இப்போ அரசு வேலையும் இவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிப்பா. நீங்கள் அஜித்குமார் ஒரே ஒருத்தர் அதெல்லாம் நேராக போய் பார்த்துட்டு வர முடிஞ்சது. இதுங்க 41 பேர். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்களா? நான் போனேன் 2 நாள் அங்கே இருந்தேன் ஓகேங்களா? ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே வந்து ஒரு மேஜர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்துடும். மிச்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது. அது முதல்ல ஒரே நாளில் போகவே முடியாது. எங்களுக்கே 2 நாள் ஆச்சு அந்த கரூர் சுற்றி இருக்கிற இடத்த முடிக்கிறதுக்கே. ஒன்று மெயின் ரோட்டில் காரை விட்டுட்டு நந்து போகணும். எங்களுக்கே அப்படி. அவர் நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நிம்மதியாக போய் ஒரு டீ காஃபி சாப்பிட முடியுமா அவராலையா? நீங்கள் சாப்பிடலாம், நான் சாப்பிடலாம், அவரால் சாப்பிட முடியுமா? கிடையாது. ப்ராக்டிக்கலாக பேசுவோம், உண்மையாக பேசுவோம். அம்மாவை மறைச்சிட்டு திமுகக்காக வந்து எத்தனை நாள் தான் இந்த சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் சொம்படிச்சு நிற்பாங்கன்னு தெரியல. இல்லை சொம்படிக்கிறதுக்காக கேட்கல. இல்லை நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் உங்களை சொல்லலை. ஏன் அந்த இது பண்ணுறீங்க? நான் பொதுவாக நீங்கள் அந்த கேள்வி தானே கேட்குறீங்க. அவங்க சார்பாக தானே வருது இந்த கேள்வி. ஆமாம் ஆமாம். இல்லை ஊடகங்கள் அப்படி கேட்கும்போது நம்ம கொஸ்டின் எழுப்புறது தப்பு ஒன்றும் இல்லை. தப்பு இல்லை, அது கிளாரிட்டி ஆகணும்ல. நமக்கும் வந்து பாருங்க, இப்போ உண்மையிலே நாங்கள் தான் என்னமோ கொண்டுட்ட மாதிரி எங்கள் சிலுவையிலேயே தானே ஏற்றி நிற்கிறாங்கல்ல. இது பின்னாடிலாம் என்ன அஜெண்டா? இதை வந்து மீடியாக்களில் காசு செலவு பண்ணி நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னொரு சேனல் ஒருத்தர் 17 கோடி ரூபா கிட்ட இந்த பெண் நிறுவனன்றது செலவு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ஒரு ஆயாமா வீடியோ விஜயநாத் திட்டுறது வீடியோ, செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார், அதை கட் பண்ணி ஷார்ட்ஸாக ஒவ்வொரு விண்ணியத்துக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? எங்களை டிஃபைன் பண்ணினா ஒப்புது உங்களுக்கு? உங்கள் பின்னாடி அஜெண்டா இருக்குல்ல, அரசியல் இருக்குல்ல. நீங்கள் சட்டசபையிலேயே வந்து அரசியல் பேசுவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே ட்விட்டு போடுவீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இந்த தனிநபரையும் நாங்கள் சொல்லலைன்னு. தனிநபரை சொல்லாமல் ஒரு கட்சி தலைவர் லேட்டாக வந்தாருன்னு சட்டசபையில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. எதிர்கட்சி தலைவர் பேசுறது நீங்கள் ரெக்கார்ட்லாம் தூக்கிடுவீங்க. நீங்கள் பேசுறது என்றைக்கா ரெக்கார்டு தூக்க முடியுமா? முடியாதுல்ல. ரெக்கார்டு தானே.
அப்போ சட்டசபையில் முத டிவிகே பேர் என்னவா பதியுது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு எதிர்ப்பே இல்லாமல் அந்த ஃபேக்டர்லாம் இருக்குங்க. நாங்களும் பார்த்து தாங்க இருக்கோம். நீங்கள் இதில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறீங்க, ஆடுங்க, நல்லா ஆடுங்க, மக்களும் பார்த்து தானே இருக்கிறாங்க. சிபிஐயில் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார், புஷியானதெல்லாம் சம்மன் கழிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆப்வியஸ்லி எல்லாருமே கூப்பிடுவாங்க, இன்வால்வ் ஆன எல்லாருமே கூப்பிடுவாங்க, ஃபேமிலிஸை கூப்பிடுவாங்க, ஏன் அரசு அதிகாரிகளும் கூப்பிடுவாங்க. இன்னும் ஒரு படி அவங்களுக்கு சந்தேகம் முத்துச்சுன்னா யார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் கூட கூப்பிடுவாங்க. விஜய் சாரை கூட அழைக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் தப்பே கிடையாது. என்ன தப்பு இருக்குது? அவரோட கூட்டத்துக்கு வந்தாங்களா, அவரை கூப்பிடுறது என்னது? சம்மந்தனை பண்ணுறாங்க. சம்மன் பண்ணால் அவங்க என்ன கேட்குறாங்களோ கேள்வி அதை சொல்லி தானே ஆகணும். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர்லாம், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. சம்மன் தான் கூப்பிட்டு தான் செய்வாங்க. ஏன்னா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண இவங்க தான் கூப்பிடுவாங்க, விளக்கம் கேட்பாங்க, இந்த இவங்களோட தரப்பு என்ன நியாயங்களோ என்னென்ன இவங்க ப்ரூஃப் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி தான் கேஸை கொண்டு போக முடியும். என்னென்ன இருக்குது, யார்கிட்ட என்னென்ன இருக்குன்ட்டு. ஏன்னா எஸ்ஐடிலையும் எஃப்ஐஆர்லையும் விசாரிக்காமே தூக்கி அக்யூஸ்டு பேர்லாம் சேர்ப்பாங்க. இங்கே சம்மந்தனை கொடுக்குறாங்க, அதை வேற ஒரு பொருளை கலப்புனாங்க. A1 இவங்க, A2 இவங்கன்ட்டு வெளியே நியூஸ் வேறு. சீல் பண்ண கவரில் இருக்கிற இது எப்படி வெளியே வருதுன்னு நமக்கு தெரியல. பென்ட்ரைவ் கூட தனியாக போட்டதாகவும் சொல்லி ஒரு பெரிய பென்ட்ரைவ் அது எரிச்சதாக ஒரு வீடியோ வந்துட்டு இருந்தது. அது வந்து லைக் எக்ஸஸ்ன்றாங்க. அது எந்த எவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் தெரியல. எப்படியும் சிபிஐ உள்ள வந்திருக்குன்னா அது கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. வெளியே நியூஸில் வந்திருக்குன்னா அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அதெல்லாம் டெக்னாலஜி ரெக்கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி இருக்கும். புஷியானது மேலே வழக்கு போட்டதாகவும் ராஜ்மோகன் மேலேயும் முதல் தர குற்றவாளியாக ராஜ்மோகன் அப்படின்ற மாதிரி ஒரு ஊடகங்கள்ல சில செய்தியாக பரவிட்டு இருக்கு. திமுக ஊடகங்கள்ல அதை பரப்பி ஒரு விவாதமாக எடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்களோட ஈவெண்ட்டில் அது நடந்துச்சு. இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே ஊடகத்தில் மீடியா ட்ரையல் ஒன்று நடக்குது இல்லையா, அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதமாக நடந்துருக்கு. இவங்க குற்றவாளி, இவங்க குற்றவாளி, இவங்க குற்றவாளின்ட்டு. அதிலும் கேரளாலலாம் போயிட்டு அந்த பிராண்டிங் பண்ணுறாங்கன்னா அது பியூர்லி பாலிடிக்ஸ், அவ்வளோதான். அந்த பாலிடிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தாண்டி. திமுக சார்ந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் விவாதமாகவும் இன்ன வரையும் அது இது ஆகலை. அது எப்படி பார்க்குறீங்க? அதை பயன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது என்ன வேற ஏதாவது ஆதாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பீட்டிங் த அயன் when it's hotன்னுவாங்க. சூட மேட்ரு சூடாகுது, நம்மளால எவ்வளோ நம்ப முடியுமோ நம்பி நமக்கு தேவையானதை செஞ்சுக்கலான்ட்டு எல்லா கட்சிக்காரங்களும் செய்கிறாங்க யுனானிமஸாக. ஏன் அரசு அதிகாரிகளே தொடர்ந்து அவங்க தானே ஆரம்பிச்சு வச்சாங்க இந்த விஷயத்த. கிட்டத்தட்ட லேசா எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு காட்டி. நான் என்ன கேட்குறேன், ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்கட்டும், அவங்கள வச்சுப்போம். நீங்கள் வந்து சிஎம்லாம் மறந்துருக்கு. ஒரு மாவட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. ஒரு ஸ்டாம்ப் பேரில் நடந்துருச்சு, பாதுகாப்பு கொடுத்தோம். அட்லீஸ்ட் அந்த டிஎஸ்பி, நீ எஸ்பி விட்டு, அங்கே தான் டிஎஸ்பி தான் சுற்றி இருந்தாரு சொல்கிறாங்க. அந்த டிஎஸ்பி மேலே ஏதாவது ஒரு சஸ்பென்ஷன், இந்த மாதிரி ஒரு அதுதான் நியூட்ரல். இப்போ இவங்க மேலே கேஸ் போடுறீங்க, ஜெயிலில் தள்ளுங்க, எல்லாம் விசாரிங்க, எல்லாம் ஃபைன். அதே மாதிரி அந்த சைடும் நடக்கணும்ல, அது நடக்கல. இப்போ நடக்காதப்போ நியூட்ரல் இல்லாத அரசாங்கம் அதுக்கு அந்த பாயிண்டாக பிடிச்சின்னு திமுக அதுக்கு ஒரு அரசியல் பண்ணுறது, இதுக்கு எதிராக அதிமுக ஒரு அரசியல் பண்ணுறது, இதுதான் கேப்புன்னு பிஜேபி பல சேட்டைகள் பண்ணுறது. இந்த அரசியல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த மக்கள் வந்து இதுக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சதும் விஜயை வந்து இப்போ எதிர்க்கிறதுக்கான மனநிலை நிறைய மாறி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஊடகம் இல்லை. கண்டினியூஸாக நீங்கள் விஜயனை எதிர்க்கலாம், அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் கமெண்ட்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை இது வந்து ரொம்ப வெட்கக்கேடு, மாமல்லபுரம் கூட்டு வந்து பார்க்குறாரு, ரொம்ப கோவம் வருது, மக்கள் நினைச்சு கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, மக்கள்கிட்ட நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் இப்போ இந்த ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா, திமுக எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. ஆனால் ஃபைனலாக அதே திமுக ஏன் பேக் வாங்குச்சு? பேக் வாங்கினா நீங்கள் அவதூறு பரப்பாதீங்க அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க? ஏன்னா இவங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சது. நீங்கள் ஒரே விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக இவர் தப்பானவர்னு மைண்டில் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க மக்கள்கிட்ட அப்படின்னா பை டிஃபால்ட் அது எங்கேயோ போய் உட்காந்துரும். இல்லை, அதோட வெளிப்பாடு தான். அதனால வந்து இதனால் விஜயனாவோட ஃபேமே அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் நான் நம்பலை. ஓகேங்களா, அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அந்த மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கணும், பர்சனலாக சந்திக்கணுன்றது அதை அவர் செய்கிறார். அவர் லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு 6ஆம் தேதியே வீடியோ கால் பேசினார். ஓகேங்களா, 3ஆம் தேதி ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, பெர்மிஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 6ஆம் தேதி வீடியோ கால் பேசிட்டு 7ஆம் தேதி அப்புறம் ஏன்னா மாவட்டத்தில் நடக்கலன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு போய் மெயில் போடுறாரு. அதே ஹோம் செக்ரட்டரி கூட என் சென்ட்ரல் யூனியன் கூட போடுறாரு. 8ஆம் தேதி இவருக்கு பாம்பு த்ரெட் வருது. அப்புறம் அந்த விஷயம்லாம் அப்படியே ஹோல்ட் ஆகுது. இங்கே போனால் வந்து மேற்கொண்டு இந்த மண்டபம் அந்த மண்டபம் டிலே பண்ணிக்கிறாங்க. டைமினே போது தீபாவளி வந்துடுச்சு. சரி இதை அட்லீஸ்ட் பணமாவது கொடுத்துரும், அவங்க செலவையாவது பார்க்கணும்னு சொல்லி பணத்தை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தோன்னா இவங்க மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இது வரைக்கும் சாவடிச்சதெல்லாம் பத்தாதுன்ட்டு இது எங்கேயோ கொண்டு போய் மறுபடியும் அதே பிளான் தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு சூதானமாக இங்கே பண்ணியிருக்காது. அதுதான் பார்க்கணும். இது மறுபடியும் அந்த சூழ்ச்சியில் போய் சிக்கக்கூடாது. இது புத்திசாலித்தனமான மூவ் தான்.
அதே சமயம் இப்போ கோர்ட்டில் இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு, எந்த கட்சிக்கும் அனுமதி கிடையாது ரோட் ஷோ பண்ணுற மாதிரி. அதை எப்படி தெளிவாக பாருங்களேன், எந்த கட்சிக்கும் அனுமதி முதலமைச்சர் பண்ணணும், நல்லா பண்ணுங்க. ஏன்னா அது வந்து அரசாங்க ரோட் ஷோ, அரசாங்கமே ரோட் ஷோ பண்ணுங்க, அது நடக்கும். கட்சிகள் தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உண்மையான கூட்டம் யாருக்கு வருதுன்னு தெரியுது இல்லையா, அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் கஷ்டம் போயிடும். இது பாரு, ஒரே காயின்ல 2 இது. இப்போ எடப்பாடியார் கூட ஒரு 170 என்னவோ முடிச்சாரா சொன்னாங்க தொகுதி. இப்போ மிச்சம் ஒரு 50 தொகுதியிட்ட துண்டு விழுதுல, அவருக்கு துண்டு விழுந்துச்சா? இப்போ விஜயனாவோட பலம் வந்து ரோட் ஷோன்னு இல்லை, நார்மலாக அவர் வந்து போகிறது ரோட் ஷோனா மேலே ஏறி நின்று கை காட்டணும், மக்கள்கிட்ட உரையாடணும். இவரை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கு அதுக்கு தான் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது, அதுதான் இவர் செஞ்சார் இல்லை. அதுக்கே எவ்வளோ கூட்டம் வந்தது. அதெல்லாம் இப்போ எப்படி போகிறது? இப்போ எங்கேயுமே பிரச்சாரத்துக்கே போக முடியாது, கரெக்டுங்களா? இவர் போனாலே நம்ம ரோட் ஷோக்கு பர்மிஷன் இப்போ வரைக்கும் வாங்கலை, போலீஸ் கொடுக்கல. நம்மளும் போலீஸ்க்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்தாங்களோ, பஸ்குள்ளே உட்காந்து வரணும், கை காலை முடக்கின்னு தான் வரணும், அப்படி தான் முடக்கின்னு தான் வந்துன்னுக்கிறார். இப்போது ஆனால் கூட்டம் வந்தது, இப்போ மறுபடியும் இப்போ வெளியே அலோவ் பண்ணுவாங்களா? எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது, எல்லாமே நடக்கட்டும். இது கோர்ட்டு தானே தீர்ப்பு, அது கூட அரசுக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அரசு தானே அதில் விவாதம் வந்து யார் பண்ணுறாங்க? அரசுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்களா? அதாங்க ரியால். இது 3rd டே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எந்த ஹைவேஸில் இருக்க நடக்கிறதுல எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். 3ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. தினேஷ்குமார் வழக்கிலே சொல்லிட்டாங்க போலீஸு, சாரி அரசு தரப்பில் வாதம் பண்ணும்போது ஹைகோர்ட்டில். இது வந்து மறுபடியும் அந்த 8 கிட்ட வந்திருக்குது ஹியரிங்க்கு. அதில் ஒன் ஆஃப் த இது வந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணணும் அந்த எஸ்ஓபி விஷயத்தை அப்படின்னு. கவர்மெண்ட் வந்து சட்டசபையில் சொன்னார், இவர் ஃபார்ம் பண்ணிட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஃபார்ம் பண்ணியிருந்தால் கொடுக்க வேண்டியது தானே, பப்ளிக் ரிவ்யூக்கு வைக்கணும். பப்ளிக் ரிவ்யூ வைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிவ்யூக்கு வைக்கணும்ல. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கொண்டு ஒரு ஃபார்மேஷன் பண்ணலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எடப்பாடியார் கூட அதை வச்சு அரசியல் பண்ணார். சட்டசபையில் போய் பேசுனீங்களே, ஒரு அனைத்து கட்சி கூட்டுங்க எஸ்ஓபிக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, அதுவும் அவரும் குரல். எல்லாம் அரசியல். அடுத்தடுத்து விஜயோட கட்சியோட நிகழ்ச்சி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது நடந்துட்டு இருந்தது. எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா, பசங்க தன்னிச்சையாக வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்காதது சொல்ல வரேன். இப்போ இந்த புயலெல்லாம் ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சின்னதாக அவங்க இங்கே எப்பவுமே பண்ணுற சாப்பாடு போகிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ கெட்ட பேரை சேர்ந்து சாப்பாடு போகிறதுலாம் நிப்பாட்டில் அவங்க செஞ்சிருந்த சேவைகளை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. விஜயனா வந்து மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹோல்ட் வேறு பண்ணி வச்சிருந்த கேம்பெயின்ஸ். இதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்படி போகிறது அதுக்கப்புறம் அப்படின்ட்டு பார்ப்போம். பல்வேறு அரசியல் சார்ந்த பதில்களை தந்தீங்க. மற்றொரு பதிவு சந்திப்பு. நன்றி. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.